ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போ தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸோட ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி வாங்க, நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையில் நாங்கள் கல்யாணத்துக்கு போனப்போ அந்த அக்காவே எங்களுக்கு அக்கா பையன் மேரேஜ் தான் ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி அர்பன் ஸ்பைஸ்னு கேகே நகரில் இருக்குது. அங்கே தான் இது பார்த்தீங்கன்னா, சிட்டிக்கு சென்டராக தான் இருக்குது. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டரு 5 நிமிஷம் தான் வரும். அது மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 4 கிலோமீட்டர் தான், 10 நிமிஷம் தான். அப்புறம் அதே மாதிரி ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் வரும், ½ அன் ஹவர் ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. அப்புறம் மீனாட்சி அம்மன் கோவில் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 15 நிமிஷம் தான், போயிடலாம். அப்புறம் திருமலநாயக்க மகள் 4 கிலோமீட்டர், அதுவும் 15 நிமிஷம் தான். எல்லாமே பக்கமாக தான் இருக்குது. வண்டியூர் தெப்பக்குளம் 3 கிலோமீட்டர் 10 நிமிஷத்தில் போயிடலாம். அப்புறம் காந்தி மியூசியம் 1.5 கிலோமீட்டர் 5 நிமிஷத்தில் போயிடலாம். முக்கியமான இடங்கள் இது. இங்கெல்லாம் போகிறது ரொம்ப பக்கம்தான். இங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா 12 ரூம் இருக்குது. 3 பெட்ரூம் 6 பெட்ரூம் அந்த மாதிரி 2 ரேஞ்சில் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு இதுதான், கீழே இதுதான் என்ட்ரன்ஸு. நல்லா நீட்டாக நைட்டு பார்த்திங்கன்னா நல்லா லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா வெல் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நல்லா நீட்டாக இருந்தது. அப்புறம் உள்ளே போனால் ஃபஸ்ட்டு மாடிப்படி இருக்குது. வயசானவங்க போகிறதுக்கு லிஃப்ட்டும் வச்சுருக்காங்க. இதான் என்ட்ரன்ஸு. நாங்கள் தங்கியிருந்த அந்த 3 BH இதில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். 14, 15, 16ன்னு அர்பன் ஸ்பைஸ் ஹால். சோஃபாலாம் இருக்குது, டைனிங் டேபிள் இருக்குது, ரிசப்ஷன், ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, மினரல் வாட்டர் வச்சுருக்காங்க, அவன் இருக்குது. நம்ம தண்ணி வேணால் எடுத்து அதில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். நல்லா வெல் மெயின்டைன்டு. மூணு பெட்ரூம் இருக்குது. பதினாலு, 15, 16, 14 தான் நாங்கள் தங்கியிருக்கோம். அதில் டபுள் காட்டு, எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுறதுக்கு இது ட்ரெஸ்ஸிங் டேபிள், பையெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, டிவி இருக்குது, கபோர்டு இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம், அது மட்டும் இல்லை, இந்த ரூமில் ஏசி இருந்தது. அது நல்லாவே ஒர்க் ஆச்சு. அது மாதிரி சோஃபாலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்தது. தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா பெர்சன்ஸ் இருந்தால் அதில் கூட படுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. ஓகே, அதனால் ரீசனபிள் ரேட்டாகவும் இருக்கிறனால எல்லாருமே தங்குற மாதிரி தான் இந்த அர்பன் ஸ்பைஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.